கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஞான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமான கதைகள் தான். இந்த கதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கதைகள் என்பது என்று சொல்வதை விட இது வரலாற்று சம்பவங்கள். இது எல்லாமே உண்மையான வரலாற்று சம்பவங்கள். பிரியமானவர்களே, வரலாற்றிலே காணப்படுகிற சம்பவங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உங்களுடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க என்று ஆண்டவரே தாவீது அரசர் ஆண்டவரை சொன்னது போலவே ஆண்டவரை நாங்களும் இந்த வேலையை சொல்லுகிறோம். உங்களுடைய கண்களை பிரகாசிப்பிக்க செய்வீராக, எங்கள் மனக்கண்களை திறப்பீராக, உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. அப்படி நீங்க செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 1 ராஜாக்கள் புத்தகமானது எத்தனை அதிகாரங்களை உடையது? 22 அதிகாரங்களை உடையது. இதை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று ஐக்கிய அரசு, இரண்டாவது பிளவுபட்ட அரசு என்று சொல்லி 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். ஐக்கிய அரசு என்பது இஸ்ரேலும் யூதாவும் சேர்ந்து இணைந்திருந்த காலங்களை குறிக்கிறது. அதற்கு பின்பாக இந்த அரசு பிளவுபட்ட பொழுது அதை நம்ம யூதா இஸ்ரேல் என்று 2 பிரிவுகளாக நாம் கொள்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க. எனவே பிரியமானவர்களே, நாம் ஐக்கிய அரசு என்ற பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஐக்கிய அரசு அதிகாரம் 1 முதல் 11 அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. ஐக்கிய அரசு. அடுத்ததாக சொல்லப்பட்ட பிளவுபட்ட அரசை நம்ம 12ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். சரிங்க பிரியமானவர்களே, இந்த ஐக்கிய அரசை நம்ம 3 உட்பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். அந்த 3 உட்பிரிவுகள் என்னவென்றால், சாலமோன் அரசராக நியமிக்கப்படுதல், 2வது சாலமோனின் உயர்வு, 3வது சாலமோன் அரசரின் சரிவு. இப்ப இந்த 3 பகுதிகளை முதல் பகுதியை நாம் பார்த்து விட்டோம். எப்படி அவர் சாலமோன் அரசராக நியமிக்கப்படுகிறார், பல பகைவர்கள் நிறைந்திருந்த அந்த வெளியில எப்படி அவர் தனி ஒருவராக அரசராக நியமிக்கப்பட்டார் என்று சொல்லிய பகுதியை நாம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களை நாம் பார்த்து விட்டோம். பிரியமானவர்களே, கடந்த 2 வீடியோக்களை நீங்க அதை பார்க்கலாம். இந்த வீடியோவிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அடுத்த பகுதியான சாலமோன் அரசரின் உயர்வு என்ற பகுதியை நாம் பார்க்க போகிறோம். பகுதியானது அதிகாரம் 3 முதல் அதிகாரம் 8 வரைக்கும் உள்ள செய்திகளை நமக்கு காட்டுகிறது. பிரியமானவர்களே, சரிங்க. சாலமோன் அரசரின் உயர்வு கூட நம்ம என்ன செய்கிறோம் என்றால், சிறிய உட்பிரிவுகளாக பிரிக்கிறோம், நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக. அந்த உட்பிரிவுகள் என்னவென்றால், 1 சாலமோனின் வேண்டுதல், ஞானத்திற்காக சாலமோன் வேண்டுகிறார், அது முதல் பகுதி. 2வது பகுதி சாலமோனின் அரசாங்கத்தினுடைய நிர்வகிப்பு எப்படி இருந்தது என்று 2ஆம் பகுதி. 3வது பகுதி தேவ ஆலயம் மற்றும் சாலமோனுடைய மண்டபம் இதெல்லாம் கட்டப்படுதல். இந்த 3 பகுதிகளும் சாலமோனுடைய உயர்வு என்ற பகுதியில் காணப்படுகிறது. எப்படி அவர் அரசராக உயர்வாக இருந்தார், எப்படி புகழுடன் இருந்தார், எப்படி அவருக்கு அவருடைய மகிமையும் புகழும் எப்படி பரவியது என்ற செய்திகளை உள்ளடக்கியதான். அது இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, சரிங்க. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டீர்களா? முதலாவது பாருங்க, சாலமோன் எடுத்த உடனே சாலமோன் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, சாலமோன் அவருக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவரிடம் கேட்பதற்கு முன்பாக அவருடைய திருமணம் நடந்ததை பார்க்கிறோம். முதல் திருமணம், அவருடைய முதல் திருமணமானது யாரோடு நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாரம் 3 1வது வசனம் பாருங்க. சாலமன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய குமாரத்தியை விவாகம் பண்ணினான். முதலாவது அவன் என்ன பண்ணிட்டானா, பார்வோனுடைய குமாரத்தை விவாகம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் கர்த்தரிடத்துல ஞானத்தெல்லாம் கேட்கிறான். முதலாவது நம்ம இதை பார்க்கிறோம். 2வதாக நீங்க பார்க்கிற பொழுது என்ன பார்க்கிறோம்னா, சாலமோன் என்ன பண்ணுகிறான் என்றால், கிபியோனில் ஒரு பெரிய மேடையில சர்வாங்கல தகன பலிகளை செலுத்துகிறான். சரிங்க பிரியமானவர்கள், வேதத்தை வச்சு நம்ம பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நம்ம என்னென்ன கேள்விகள் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்க போறோம். சாலமோன் யாரை திருமணம் செய்து கொண்டார்? சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தை திருமணம் செய்து கொண்டார். 2வது பாத்தீங்கன்னா, சாலமோன்
கிபியோனில் ஒரு பெரிய மேடையில் எத்தனை சர்வாக தகன பலிகளை செலுத்தினான்? அது 2வது ஒரு கேள்வி. 3வது சாலமோன் எண்ணத்தை ஆண்டவரிடம் கேட்டான். 4வது ஆண்டவர் அதோடு அவன் கேட்டதோடு என்னவெல்லாம் கொடுத்தார். இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் பிரியமானவர்கள். 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்றாருன்னா, சாலமோன் அவர் பார்வோன் குமாரத்தை திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கு அடுத்ததாக அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய சாலமோன் மண்டபத்தை பெரிய அந்தப்புறத்தை மண்டபத்தை அவர் கட்டினார் அல்லவா, அந்த மண்டபத்தை கட்டுவதற்கு முன்பாக இவர் என்ன செய்தார் என்றால், தாவீது நகரத்திலே இந்த பார்வோன் குமாரத்தை தன் மனைவி என்ன செய்தார், குடியேற்றி இருந்தார். சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயம் அப்பொழுது கட்டப்படவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படவில்லை. ஏன்னா தாவீது அரசர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலை நிறுத்திக் கொள்வதற்காக போர் முனையிலே இருந்தார். அவர் மக்களை போர் சண்டை ஒவ்வொரு பகைவர்களுக்கும் தன்னை காத்துக்கொள்ள போராடினார். சவுலுக்காக தன்னை பாதுகாத்துக்கொள்ள போராடினார். ஒவ்வொரு ஆட்களையும் எதிரிகளையும் தன்னை பாதுகாத்துக்கொள்ள போராடி கொண்டிருந்ததுனால அவர் என்ன செய்ய முடியல, அவர் ஆலயத்தை அது கட்ட வேண்டும் என்று அவர் செய்ய முடியவில்லை. ஆனால் ஆலயத்திற்கு வேண்டிய பொருட்களை சேர்த்து வைத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கைகள் எல்லாம் கரைப்படிந்த கைகளாக இருக்கிறது. உன்னுடைய சாலமனுடைய காலங்களில் சாலமன் தான் என்ன செய்வார், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார் என்று ஆண்டவர் அவருக்கு சொல்லி இருந்தார். அந்நாட்களிலே மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாமல் இருந்ததினால் ஜனங்கள் எல்லாரும் மேடைகளிலே பலியிட்டு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் என்று தனியாக ஒரு ஆலயம் இல்லாதனால அவங்க மேடைகளை கட்டி அங்கதான் என்ன செஞ்சாங்க, பலியிட்டு தூபம் காட்டி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சாலமன் என்ன செய்தார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்பொழுது என்ன செய்தானா, ஒரு தடவை அவர் கிபியோனுக்கு போறாரு. கிபியோனில என்ன செய்கிறார் என்றால், அங்க ஒரு பெரிய மேடை இருந்தது, ஏற்கனவே மேடை இருந்தது, அங்க பலிட்டு வந்தாங்க. உடனே அந்த கிபியோன்ல போய் சாலமன் எவ்வளவு பலிகளை செலுத்திருப்பார்னு நினைக்கிறீங்க? 1000 பலிகளை செலுத்தினார். விட்டாம பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார். 1000 பலிகள். இப்படி 1000 பலிகளை செலுத்தின போது அன்று இரவு அவர் கிபியோனில இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவருடைய சாலமனுடைய சொப்பனத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சொப்பனத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், சாலமனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 1000 பலிகளை பலியிட்ட உடனே சாலமன் என்ன நினைக்கிறார் என்றால், கர்த்தருக்காக நான் பலியிடுகிறேன் என்று சொல்லி மிகவும் அன்போடு கூட மிகவும் மரியாதையோடும் கூட அவர் பலியிட்டார். கர்த்தர் அதை கவனித்தார். உடனே ஆண்டவர் என்ன சென்றார்னா, அவர் சொப்பனத்திலே உனக்கு என்ன விருப்பமோ அதை கேளு, ஏன்னா நீ இவ்வளவு பலிகளை நீ பலியிட்டதுனாலே நான் உன் மீது என்ன ஆயிட்டேன், ரொம்ப பிரியமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கலாம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அப்போ சாலமன் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தாவீதை பத்திரமா பாதுகாத்து பலவிதமான விரோதிகளிடமிருந்தெல்லாம் பாதுகாத்து அவ உயிரோட வச்சு அவருக்கு குமாரனை கொடுத்து அந்த குமாரனையும் நீங்க அரண்மனையில குமாரனாகிய சாலமனாகி என்னை நீர் அரண்மனையில உட்கார வச்சிருக்கிறீர்கள் சொல்லி அதற்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கிறேன்னா, ஒரு போக்குவரத்து தெரியாத ஒரு சிறு பிள்ளையை போல இருக்கிறேன். எனவே ஆண்டவர் எனக்கு நீங்க வேற ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எனக்கு நீங்க ஒரு ஞானத்தை கொடுங்க. இவ்வளவு மக்களையும் எண்ணிக்கை கடங்காத இந்த மக்களை அனைவரையும் நான் அவங்கள நான் என்ன செய்யணும், அவங்க வழி நடத்தணும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அவங்களுக்கு நியாயம் விசாரிக்க வேண்டும். அதற்கேற்ற ஞானத்தை எனக்கு கொடுங்க. நான் சிறுவனா இருக்கிறேன், இளையவனா இருக்கிறேன். அப்படி என்றால் ஒரு இளைஞனாக நான் இருக்கிறேன். எனக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தாவே நீங்க கொடுங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார் பிரியமானவர்கள். அப்படி இருந்தோடனே கேட்ட உடனே ஆண்டவருக்கு என்ன கேட்கிறார் பார்த்தீங்களா? 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார்.
அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே சாலமன் இப்படி சொன்ன உடனே அது ஆண்டவருக்கு மிகவும் எப்படிப்பட்டதா இருந்துச்சா, பார்வைக்கு மிகவும் உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சான். அப்படிப்பட்ட அதை கேட்ட உடனே ஆண்டவர் மனம் அன்ற சொல்றாரு, ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் நான் என்ன செய்ய போறேன்னா உனக்கு அதிகமாக கொடுக்க போறேன். உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி வேற என்னென்ன கொடுக்கறது ஒரு எக்ஸ்ட்ராவா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அப்படியாக அகில உலகத்துக்கும் எப்படி ஒரு கம்பீரமான ஒரு ராஜாவாக சாலமோனை ஆண்டவர் உருவாக்கியிருந்தார். சாலமோனை அரசராக மாற்றினது மட்டுமல்ல, அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தார், தீர்க்க ஆயுசையும் கொடுத்தார், அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றான். இப்படியாக கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு. அப்பொழுது சாலமன் நித்திரை தெரிந்து பார்க்கிற பொழுது அது ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி பார்க்கிறான். இந்த சொப்பனத்திலே கர்த்தர் பேசுகிறார் பிரியமானவர்களே. அவனுக்கு அந்த ஞானத்தையும் அப்பொழுது கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அவர் மக்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார், அவருடைய இடத்துக்கு போறாரு. அங்க போய் அவருடைய இடம் இங்க எருசலேமுக்கு போகிறார் என்று சொல்லி பார்த்தோம். எருசலேமுக்கு அதுதான் அங்கே தலைநகரமாக இருந்துச்சு. அந்த எருசலேமில் எல்லாருக்கும் தகன பலிட்டு எல்லாருக்கும் என்ன விருந்து பண்ணுகிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்தார், அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் தந்தேன் என்று சொல்லி தந்து விட்டார். அதற்கு அடுத்ததாக விருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த 2 பெண்கள் வருகிறார்கள். என்ன சொல்லி வருகிறார்கள் என்றால் ஒரே காரியமாக ஒரு நியாயம் விசாரிக்க வருகிறார்கள் பிரியமானவர்களே. எனவே இந்த பகுதி வரைக்கும் நாம் என்னவெல்லாம் பார்த்தோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, சாலமன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய குமாரத்தியை விவாகம் பண்ணினான் என்று சொல்லி பார்த்தோம். சாலமன் கிபியோனிலே ஒரு மேடை, பெரிய மேடை இருந்தது. அதிலே 1000 தகன பலிகளை செலுத்தினார் என்று பார்த்தோம். அதனாலே நம்முடைய தேவாதி தேவன் மனமகிழ்ந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டதை பார்க்கிறோம். உடனே அவனும் என்ன கேட்டான், ஞானத்தை மட்டுமே அவன் கேட்டான். ஆண்டவர் சொன்னான், நீ உன்னுடைய பகைவர்களை கொல்றதுக்கு காரியங்களோ அல்லது உன் ஐஸ்வர்யமோ தீர்க்காயுசையோ நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு தீர்க்காயுசையும் தருகிறேன், அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன், பகைவர்களை வெல்லக்கூடிய உனக்கு ஒரு காரியத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தருகிற. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அடுத்ததாக பிரியமானவர்களே, சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து விட்டார். அவருடைய ஞானத்தை விளக்குவதற்கான ஒரு நிகழ்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி தான். அதை நீங்க சாலமோனின் ஞானத்தை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் 16 முதல் 27 வசனங்களிலே அந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நாம் ஸ்டார்டிங் வாசிக்கிற மற்ற கதையை பார்ப்போம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்கள் ஒருத்தி சொல்றாள், ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினாலே அது செத்து போயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சொல்றாரு, நித்திரை திறந்து எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ என்னோட குழந்தைய உயிரோடு இருக்கிற குழந்தைய அவ பக்கத்துல போட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பெண் சொல்றா, இல்ல அது உயிரோடு இருக்கிறது என்னோட குழந்தை, செத்து போனதான் உன்னோட குழந்தைன்றான். அந்த அடுத்தவன் என்ன சொல்றான், இல்ல செத்து போனது உன்னோட குழந்தை, உயிரோடு இருக்கிறது என்னோட குழந்தை என்று சொல்லி ஒரு குழந்தைக்காக சாலமன் அரசரிடம் என்ன செய்கிறார்கள், நியாயம் கேட்க வருகிறார்கள். அப்பொழுது எப்படி இதை சரி செய்வது? 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்தார்கள். ஒரு பெண்ணோட ஒரு குழந்தை இறந்து விட்டது. ஆனால் இருவருமே அந்த உயிரோடு இருக்கிற குழந்தைக்காக வாதாடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் கொடுத்த ஞானத்தை வைத்து அவர் சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், அவருடைய வீரர்களை கூப்பிட்டார். சீக்கிரமாக வீரர்களை ஒருவன்
அதாவது பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி. அப்ப 2 பெண்களும் 2 தாய்மாரும் அப்படியே பார்க்கிறாங்க. உடனே அவர் சொன்னார், இந்த வாளை எடுத்துட்டு வா சீக்கிரமா. வாளை எடுத்து இந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை இறந்து ஒரு குழந்தை வந்திருக்குது. ஆனா இதை 2 பேருமே உரிமை கொண்டாடுவதனாலே இதை பாதியாக நான் வெட்டி ஆளுக்கு பாதி பாதி கொடுத்து விடு என்று சொல்லி அந்த வீரரிடம் சொன்னார். உடனே இதை சொன்ன உடனேயே ஒரு பெண் என்ன சொல்கிறாள் என்றால், வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் அரசரே, என்னுடைய குடல் துடிக்கிறது, இந்த குழந்தை உயிரோடு அவளிடமாவது இருந்து விடட்டும், ஆனால் இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று ஒருவள் சொல்கிறார். மற்றொருத்தி என்ன சொல்கிறாள் என்றால், நோ, பரவாயில்ல ஆண்டவரே, இது எனக்கும் வேணாம் அவளுக்கும் வேணாம், இது என்ன செய்யுங்க, 2ஆக நீங்க வெட்டி போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் அந்த சாலமன் அரசருக்கு தெரிந்தது, இது யாருடைய குழந்தையோ அந்த பெண் தான் என்ன செய்கிறாள், அவளுடைய குடல் துடிக்கிறது. அவள் என்ன செய்கிறாள், அவள் அந்த குழந்தை உயிரோடு எங்காவது இருந்து விடட்டுமே தவிர அது இறந்து விட வேண்டாம் என்று அவள் நினைக்கிறாள். பிரியமானவர்களே, எனவே சாலமன் என்ன செய்தார், அந்த பாசத்தை கண்டுபிடித்து அவளுக்கே அந்த பெண்ணுக்கே அந்த குழந்தையை ஒப்படைக்கிறார். கரெக்டாக சரியாக அந்த குழந்தையை பெற்ற தாய் யார் என்பதை அவர் கண்டுபிடித்து விடுகிறார். இதை பார்த்த அனைவரும் அவையில் இருந்த மக்கள், வீரர்கள் எல்லோருக்கும் மிகவும் ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை சாலமன் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி, இப்படியாக சாலமனுடைய ஞானம் எல்லா இடங்களிலும் பரவுகிறது. அநேகர் இது உதாரணம். இதே போல அநேக விதமான காரியங்களுக்கும் அநேக விதமான நியாயங்களுக்கும் இவர் சரியான நியாயத்தை அவர் அங்கே தீர்த்து வைக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, ஆமென். 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார். பிரியமானவர்களே, இப்ப 3வது அதிகாரத்தை நம்ம பார்த்து விட்டோம். அடுத்த 4வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இதிலே என்ன காணப்படுகிறது என்றால், இஸ்ரவேல் ராஜாவாகிய சாலமோன் அவனுடைய அரசாங்கத்தை எப்படி நிர்வகிக்கிறார் என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் சாலமோன் எப்படி அதிகாரத்தை, அதாவது அரசாங்கத்தை நிர்வகித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல நீங்க விளக்கமா நீங்க பார்க்கலாம். என்னென்ன பார்க்கலாம்னா, நீங்க அந்த 4ஆம் அதிகாரம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 19 வரைக்கும் இருக்கிறதுல 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் என்ன காணப்படுகிறது என்றால், அவருடைய பிரபுக்கள் 11 பிரபுக்களும் அவர்களுடைய பேர்கள், அவர்கள் என்னவெல்லாம் செய்து வந்தார்கள் என்று சொல்லி 11 பிரபுக்களை முதலிலே பார்க்கிறோம். அடுத்தது மணியக்காரர்கள், அதாவது 12 மணியக்காரர்களை குறித்து அடுத்த வசனத்தில் இருந்து, அதாவது 7வது வசனத்தில் இருந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமான, இவர்கள் 12 பேர் ஏன் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதம், ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு மாதத்திலே அந்த சாலமனுடைய யாரா இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க, சாலமனுடைய சூழ்ந்து மக்கள் இருப்பாங்க, சாலமன் இருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருக்கும் உணவு கொடுப்பது அவர்களுடைய வேலை. பிரியமானவர்கள், 12 பேரும் எப்படி இருக்கணுமா, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தர் கவனிக்கணும். அதே போல அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா கொடுத்திருப்பாங்க. அந்த ஏரியால அவங்க என்ன செய்யணும், வரி வசூல் பண்றது மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க என்றால் அவர்கள் பார்த்து கொண்டே வருவார்கள். அதெல்லாம் வசூலிச்சு அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சோன்னா அவர்களுடைய மாதம் வந்தோன்னா அவர்கள் அதை செலவு செய்வார்கள். இந்த 12 மாதமும் சேர்த்து வைத்ததே அந்த ஒரு வருஷத்துல, அந்த ஒரு மாதத்துல என்ன செய்வார்கள், அவர்கள் அதை செலவு செய்வார்கள் என்பதற்காக அவர்களை அவர் நியமித்து வைத்திருந்தார். இவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா. அவருடைய நாட்கள் அவ்வளவோ போரே இல்லை, சமாதானம் சந்தோஷமா இருந்ததா. அதை பத்தி நான் சொல்றேன் பின்னாடி வசனங்கள்ல. இப்ப பாருங்க, இப்ப என்ன நான் சொன்ன 11 பிரபுக்கள், இந்த 11 பிரபுக்களும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. அப்புறம் 7வது வசனம் முதல் காணப்படுவது என்னவென்றால், இந்த மணியக்காரர்கள் வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசம் எங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு ஏரியா கொடுத்திருப்பாரு. இந்த 12 பேர்ல ஒரே ஒரு ஆளுக்கு, உதாரணத்துக்காக ஒரு ஆளை பத்தி மட்டும் நான் வாசிக்கிறேன் எப்படின்னு. இப்ப 13வது வசனம், கேபேரின் குமாரன் இவன் கீழையாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தான். கீழையாத்தில் உள்ள மனசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களுள்ள
அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன செய்வாரு, பெரிய பெரிய இடங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடங்களை இருக்கிற எல்லா வரி வசூல் பண்றது, அவங்ககிட்ட இருந்து எல்லாம் இது பண்ணி அவங்க அதை எடுத்து வச்சு என்ன செய்வாங்க, அரசருக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த மாதம் முழுவதும் சாப்பாடு, அந்த குதிரைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அவங்க பரிமாறுவாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இந்த வணிகக்காரர்களே 2 பேர் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய குமாரத்திகளை வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு குமாரத்தி பேரு தாபாத். இந்த தாபாத் என்பவர் வந்து இவரு வந்து இருந்தால் 100 பேர் பஸ்மாத். இவங்க 2 பேருமே வந்து இங்க இருக்கக்கூடிய மணியக்காரர்கள வந்து 2 பேருக்கு திருமணமா அவர் செய்து கொடுத்திருந்தார். எத்தனை மணியக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி 7ஆம் அதிகாரம், அதாவது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். சரிங்க, அடுத்து பாருங்க, இந்த சாலமன் அரசர் அரசாண்ட நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தது, இதை வந்து நீங்க வந்து 4ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 4வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமா இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக சாலமோன் அரசாண்ட பொழுது மக்கள் இருந்தார்கள் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, 24வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. முதல்ல அவங்க புசிப்பும் குடிப்புமாக அவங்க வந்து இருந்தாங்க, மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் சொன்னேன். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து சமாதானம் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ராஜாக்கள் எல்லாரும் வந்து ஆண்டு கொண்டு இருந்தாங்க. யாரையுமே கப்சுப்புன்னு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. யாரும் வந்து இவனோட போராட வரல. சரிங்களா பிரியமானவர்களே, அடுத்து 25வது வசனத்துல ஒரு காரியம் இருக்குது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இப்படியாக சாலமோன் நாட்களிலே ஒரு பொற்காலமாக இருந்தது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க, அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் என்றால், சாலமோன் அரசாண்ட அந்த அவனுடைய அரசாட்சியின் எல்லைகள் எவை என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, அந்த சாலமோன் ஆட்சியின் எல்லைகள் எவை என்ற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் கண்டுபிடிக்கலாம் என்றால், 1ஆம் ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21 வசனம் 24, 25 வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லைகளை பத்தி சொல்ல போறேன். அவருடைய எல்லைகள் எவ்வளவு தூரம் விரிஞ்சு இருந்துச்சுன்னு. நதி தொடங்கி பெலிஸ்தியர் தேசமாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேலுடைய அரசாங்கம் எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் பறந்து விரிந்தது என்று நம்முடைய வேதத்தில் காணப்படுகிறது. மற்ற ராஜ்யங்களை பற்றிய கதைகளும் நாம் இதுவரைக்கும் யாரும் எழுதி வைக்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லி எழுதி வைக்கப்பட்டதுனால ஆசிரியர்கள் மூலமாக கர்த்தர் வந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுனாலே அனைத்தையும் உண்மையானவைகளாக இருக்கிறது. இந்த நாட்களிலே போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் எங்கிருந்தோ வந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலகமே அறியவில்லை அவர்களுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்தை பற்றி. இதை இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நதி தொடங்கி பெலிஸ்தியர் தேச வழியாய், பெலிஸ்தர் தேசம் அங்கே அவருக்கு சொந்தமா இருந்திருக்கு பாருங்க, வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும், எகிப்தோட எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். அதற்கடுத்ததாக 23வது வசனம், சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். 24, 25 வசனமும். 24வது வசனம், நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக
தான் துவங்கி பேர்சபா மட்டும் இருந்தது. அதே போல நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நதி தொடங்கி பெலிஸ்திய தேச வழியாய் எகிப்தின் எல்லை வரைக்குமே அவர்கள் அங்கே இருந்த மக்கள், ராஜாக்கள் அனைவரையும் அடக்கி சாலமன் அரசாண்டு கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரி, அடுத்ததாக பாருங்க, இந்த சாலமோனை அந்த மணியக்காரர்கள் 12 மணியக்காரர்கள் கவனித்துக் கொண்டு வந்தார்கள் அல்லவா? அவர்கள் என்ன வேலை, அவர்கள் எப்படி கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வசனத்துல பார்க்கலாம். 26 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். மேல் சொல்லிய மணியக்காரில் ஒவ்வொருவரும் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வாட்கோதுமைகளையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்திருந்தார். இவரை போல ஞானம் வேறு யாருக்குமே இல்லை. அப்பொழுது கிழக்கத்தி புத்திரர்கள் யாருக்கு இவ்வளவு ஞானம் இல்லை பாருங்க. எவ்வளவு அழகா சுகமா இவர் அமைதியா அரசாட்சி செய்து வந்தார். அப்படி என்றால் இவருக்கு அங்க இருந்த 12 பேரை பொறுப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாசத்துக்கு நீங்க கவனிச்சுக்கங்க என்று சொல்லி பொறுப்பு கொடுத்து அருமையாக அரசாங்கத்தை நிர்வகித்து வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்ல, அவருடைய ஞானத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன் பாருங்க பிரியமானவர்களே. 31வது வசனத்திலிருந்து, அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தத்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரம், எதெல்லாம் பாட்டு பாடியிருக்கானா, லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதல் கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். பாத்தீங்கன்னா நீதிமொழிகளை பார்த்திருப்பீங்க. எறும்பை பத்தி சொல்லுவாரு, கழுதை பத்தி சொல்லுவாரு, நிறைய மிருகங்களை பத்தி, சிங்கத்தை பத்தி சொல்லுவாரு. அப்புறம் இந்த மாதிரி பல மிருகங்களை பத்தி அவர் என்ன செய்வார், அவர் சொல்லி இருப்பார். அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவ்வளவு ஞானமா எல்லா மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் பத்தியும் அவர் சொன்னார் என்று சொல்லி பாருங்க. நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம். இந்த 1 ராஜாக்களையும் அதை பற்றி குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. நம் வேதத்தில் உள்ளவைகள் எல்லாமே பிரியமானவர்களே ஏதோ கதை இல்லை பிரியமானவர்களே. அவைகள் அனைத்துமே சுவாரஸ்யம் உள்ளவைகளாக இருந்தாலும் அவை அனைத்துமே வரலாறாகவே உள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை என்பது என்ன செய்யப்பட்டிருக்குது, பின்னாடி எல்லாமே கண்டுபிடிச்சு அது நிரூபணமாக உள்ளது பிரியமானவர்களே. சரிங்க பிரியமானவர்களே, இந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் என்னென்ன பார்த்தோம் என்றால், எப்படி சாலமன் எப்படி அரசாண்டார், எப்படி அரசாங்கத்தை நிர்வகித்தார். 11 பிரபுக்களை வைத்திருந்தார், 12 மணியக்காரர்களை வைத்திருந்தார். அவருடைய 4000 குதிரை லாயங்கள், 12000 குதிரை வீரர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் மிகவும் ஞானம் உடையவராக இருந்தார். அது நமக்கு ஃப்ரீயா ரொம்ப டைம் கிடைச்சிச்சு. ஒரு 3000 என்ன செய்தார், பாடல்களை பாடியிருந்தார். அது பார்த்தீங்கன்னா 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005, அதாவது உன்னத பாட்டு 1005. இப்படியாக ரொம்ப நேரம் அவர் நல்லா நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் நாட்டை மற்றவர்களையும் அவர் பல பொறுப்புகளை கொடுத்து விட்டு இவர் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே அவர் கண்டுபிடித்த எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார், நீதிமொழிகளாகவும் உன்னத பாடுகளிலும் என்ற பாடல்களிலும் அவர் கவிதையாக எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய அப்பாவும் அப்படிதான் தேவனை துதிக்கிற சங்கீதங்களை பாடியிருந்தார். இவரும் அப்படியே ஞான பாட்டுக்களை எழுதியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 அரசர்களுமே மிகவும் புகழ் வாய்ந்தவர்கள், இந்த உலகத்திலே மிகவும் புகழ் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் பிரியமானவர்களே. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க. இதே நீங்க 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் படித்த திருப்தி உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு கஷ்டமான சில காரியங்களை புரிவதற்காக நான் கொடுத்திருந்தேன் பிரியமானவர்களே. எல்லாரும் உங்கள் வசனத்தையும் படித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.